வணக்க நண்பர்களே. லைன்ஸ் மீடியா தமிழ் தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை பேசக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடகம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொருளாதார பங்களிப்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடியது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடு மூலமாகவோ அல்லது யூடியூபுடைய ஜாயின் பட்டன் மூலமாகவோ கூட நீங்கள் எங்கள் கூட இணைந்து பயணிக்கலாம். ஊடக அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. முன்னாள் முதலமைச்சர் 3 முறை இருந்தவர் திடீர்னு இன்னைக்கு திமுகவில் சேர்ந்துட்டாரு. நீ ஃபுல்லாக இதான் பேசிட்டாங்க. அது ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தாங்க சேர்ந்துருவாரு அப்படின்னா. ஆனால் நிறைய பேர் அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்காது. அவர் கடைசி வரைக்கும் திமுக தான். அம்மாவின் தீவிர விசுவாசி, தர்ம யுத்தம் பண்ணவர், தர்ம யுத்தம் நடத்தியவர், கடைசியில் போய் விழுந்துட்டாரு. விழுந்துருவாரா அப்படின்னு சந்தேகப்பட்டிருப்பாங்க. விழுந்துட்டாரு. வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதாவது பாஜகவை நம்பி ஒரு தேர்தல் அரசியலை ஒரு கட்சி இறங்கினாலும் சரி, தனிநபர் இறங்கினாலும் சரி, அவன் எங்க போய் நிற்பா அப்படின்னு இந்த டாக்டர் படத்துல எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ ஓபிஎஸ் உடைய நிலைமை பாஜகவை நம்பி இறங்கி, குருமூர்த்தியை நம்பி இறங்கி தர்ம யுத்தம்லாம் நடத்தி கடைசியில் இப்போ நடுத்தருவில் நின்னது மாதிரி நின்று திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்தில் போய் சேர்ந்து திமுகவில் சேர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். இதுதான் ஓபிஎஸ் உடையது. அவருக்கும் பசிக்கும்லன்னு சொல்லலாம். ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டோம். நம்ம ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறோம். சாதி ரீதியாகவும் சரி, தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறோம். நம்மளை கட்சியில் இணைக்கிறதுல இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளை சேர்க்கலனா எவ்வளோ நாள் தான் கெஞ்ச முடியும்? எல்லாத்தையும் தகர்த்து நான் கட்சியில் இணைகிறேன்றார். அதையும் தாண்டி ஒரு சேர்க்க மாட்டேங்கிறார் எடப்பாடினா. பெரிய நெருடல் தானே. அதில் போய் சேர்ந்ததில் என்ன தப்பு தான்? இப்போ என்னென்னா ஓபிஎஸ் உடைய ஆரம்பகால இதுலேருந்து பார்ப்போம். ஒரு டீ விற்கிற ஒரு டீ நாங்களாம் கார்ட்டூன் அப்படி தான் போட்டிருக்கோம். டீ விற்றுட்டு அதை ஒரு தூக்கி ஓவர் நைட்டில் திடீர்னு முதல்வர் ஆக்குனாங்க. அப்போ அப்படியே இப்படி தான் உட்காந்துருப்பாரு, இப்படி பம்பா இருப்பார். அவர்கிட்ட டேபிள் அவர் ஃபைல் போவார். முதல்வர் அவர் தான், மாப்பிள்ளை அவர் தான் அப்படின்னு ரஜினி காமெடி மாதிரி சேரில் கூட உட்கார. ஆமாம், அப்படியே இருப்பார். முதல் பீரியட் அப்படியே கடந்து போனார். 2வது பீரியடு இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? நம்ம ஜோதிடர்கள்ட்ட தான் கேட்கணும் போல இருக்கு. அதாவது அவன் தவம் கிடக்கிறான். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஆள்களை கூப்பிட்டு வச்சு நாற்காலையில் உட்கார வைக்கிறதுனா அப்போ அந்த அமைப்பு தானே அப்படின்னு தானே தோணுது. 3 முறைங்க. இது வேற யாருக்கும் நடந்த அதுக்காக தொட்ட தண்ணி வத்தி பேசி நாங்கள் முதல்வர் ஆயிடுவோம்னு பேசிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் ஓபிஎஸ்க்கு தானாகவே தேடி அவருக்கு வந்தது. 3 முறை யாருக்குமே அந்த வாய்ப்பு இல்லை. அப்படியெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் நல்ல விசுவாசியாக இருப்பார் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு எதனால் புகழ்ந்துருக்காங்க ஒரு மேடையில் கூட. ஆமாம், பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த துரோகம் செய்ய மாட்டாருன்னு. இப்போ ஜெயலலிதா இந்த துரோக காட்சியை பார்த்துருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இதால் அடிப்பாங்க ஓபிஎஸ். இப்போ அது எல்லாத்தையும் விட இல்லை, அவர் இணையறதுக்கு வேற வழி இல்லைல்ல. நீங்கள் திமுக சேர்ந்ததுனாலே வன்மத்தில் பேசுகிற மாதிரியே இருக்குது. அவர் எங்கே தான் பேசணுங்க? திமுக எப்படி சேர முடியும்? எங்க இணையிறது இல்லை. இப்போ ஏன் திருமாவளவன் டிடிவியில் போய் சேர்ந்துடலாமா? இல்லை நீங்கள் அரசியல் விட்டே ஒதுங்கிருங்க. அரசியலை விட்டே ஓபிஎஸ் ஒதுங்கிடலாமே. என்ன அப்படி என்ன இப்போ நீங்கள் அரசியல் இருந்து என்ன சாதிச்சீங்க? என்ன சாதிச்சிட்டீங்க? அரசியல் இருந்து உங்களை முதல்வராக ஆக்கிச்சு அந்த அம்மா, அவ்வளோதான். வேற என்ன நீங்கள் சாதிச்சீங்க? பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, பல புகார்கள் இருக்குது. அவருடைய தம்பி அதை வச்சு நிறைய புகார்கள், பஞ்சாயத்துகள் நிறைய குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற வழக்குகள்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதை தவிர்த்துட்டு நீங்கள் என்ன அரசியல் இது பண்ணீங்க? இன்னொன்று, தமிழினத்துடைய மிகப்பெரிய கெடுதலாக இருந்தது இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த தான். பாஜக இவரை கைப்பாவையாக வச்சுக்கிட்டு பல வேலைகள் செஞ்சாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் சசிகலா காலத்தில் இறங்க வேண்டிய சூழல் வந்தது. அது கடைசியில் சசிகலா அதனால் எடப்பாடிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு இறக்குனாங்க. இவ்வளோத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ். தமிழ்நாட்டுடைய அரசியல் இந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கு காரணம், இன்னைக்கு திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான். அந்த விசுவாசம் தான் திரும்ப கூப்பிட்டாங்க போல. பாஜகவுடைய இங்கே உள்ள ஆடிட்டருடைய தயவில் இவர் சொன்னார் 2 தர்ம யுத்தம் போய் உட்கார்ந்தாரு. பெரிய அளவில் பூம் பண்ணாங்க. ஓபிஎஸ் ஐயோ ஓபிஎஸ் புனிதருங்கிற மாதிரிலாம் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சங்கிகளால் இயக்கப்படுகிறாருங்கிறத ஆகி கடைசியில் அதை கைவிட்டுட்டாங்க. அவரை கைவிட்டாங்க. அதோட ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சி இவருடைய இதில் தான்.
நெருக்கடி. அதை ஓபிஎஸ்ஸை இது பண்ணுறதுக்காக, கார்னர் பண்ணுறதுக்காக தான் சசிகலா டீம் வந்து களத்தில் இறங்கி அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்போ ஜல்லிக்கட்டு புரட்சி வந்து வெடிச்சதுக்கு காரணம், அது வெற்றி பெற்றதுக்கு காரணமும் அந்த சமயத்தில் ஓபிஎஸ் இருந்தனால தான். ஒருவேளை கருணாநிதி இருந்தையோ இல்லை திமுக இருந்திருந்தா அதுவும் கூட நடந்திருக்காது. இப்படியான பல பின்விளைவுகளில் ஓபிஎஸ் உடைய பங்கு முதன்மையானதாக இருக்குது. இப்போ அந்த ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்ததை வந்து எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அவர் அதிமுகவுடைய எம்ஜிஆருடைய விசுவாசியாக வந்த ஒருவர் திமுகவில் போய் சேர்றது எந்த வகையில் லாஜிக்காக இருக்குன்னு சொல்லுங்களேன். திமுகவை தீய சக்தி, வாழ்நாள் முழுக்க தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஜெயலலிதா. அவர்களுடைய விசுவாசியாக இருக்கிற ஒருத்தர் திமுகவில் போய் எப்படி சேர முடியும்? அது ஒரு தாய் கழகம் தானே, அங்கே தானே உருவாகி இங்கே வந்தது. நான் வந்து வியாபாரத்துக்கு பசிக்கும்லாங்கிறது என்னதான் சொல்லலாம். ரவீந்திரநாத் அவர் வந்து பேசுறாப்புல, நாங்க இருந்த வரைக்கும் தான் அது கோட்டை, இப்போ அது வந்து ஓட்டை அப்படின்னு ரைமிங் அடிக்காது இல்லையா. ஏகப்பட்ட புகார், பல பாலியல் புகார்கள் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் அவர் மேல இருக்கு. இந்த ஆள்கள்லாம் வந்து இப்போ இப்படி நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ வழக்கு இப்படிலாம் இருக்கிற சிக்கலா இருக்கிற ஓபிஎஸ் வந்து ஒரு பிஜேபியில தானே சேர்ந்துருக்கணும். அங்கதான் அந்த வாஷிங் மிஷின்ல இடம் இல்லை. அதனால இப்ப திமுக புதுசா வாஷிங் மிஷின் வச்சிருக்கல, திமுக டீம் வச்சிருக்கல. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக கிட்ட இருக்கிற வாஷிங் மிஷின் அதிமுக வரவங்களை மட்டும் தான் கழுவும் அது. ஆமா, அதாவது பாஜக கிட்ட தான் வாஷிங் மிஷின் இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு, கிரிமினல், கொள்ளக்காரன், திருட்டு போய் எல்லா வயலையும் தூக்கிட்டு கொண்டு போய் அந்த வாஷிங் மிஷின்ல போட்டாச்சுன்னா அது சுத்தப்படுத்தி புனிதமாக்கி கொடுத்துரும் அப்படின்னு திராவிட கூட்டத்தார், சாதி ஒழிப்பு கூட்டத்தார், திராவிட மாடல் ஆதரவாளர்கள்லாம் வந்து பாஜக சொல்லுவாங்க. இப்போ அதிமுகல இருந்து வர்ற இந்த கூட்டத்தை எல்லாம் வந்து திமுகல போட்டு சுத்தம் பண்ணி பாலிஷ் பண்றாங்கல்ல, இந்த வாஷிங் மிஷினுக்கு பேர் என்ன பேரு? அப்போ ரெண்டு பக்கமும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க நீங்க. இது வந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே பெரிய சுத்தமான ஒரு மனிதர், அப்பலுக்கற்ற ஒரு மனிதர். அந்த 10 ரூபா காகிதம் கூட வந்து கசங்காம அவ்வளவு சுத்தமா இருக்கக்கூடிய அளவுக்கு நேர்மையான ஒரு சிகரம். அது திமுகவுக்கு போனோன்னு இதாகும். அதிமுகவில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டையில் போய் இவர்கள் வந்து கொந்தளித்து அப்பா பையன் எல்லாம் வந்து கழுவி ஊற்றியவர்கள் தான். அதிமுகவில் இருக்கிறதுல நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குன்னு செங்கோட்டையன் வந்து டிவிகேக்கு போயிட்டாரு. அதை வந்து அவர் மேல ஒரு புதுசா நிறைய வழக்குகளை சொல்லி அவரையும் வேணாம் ஏங்க போனாருன்னு சொல்லிட்டாங்க. அது பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அவர் திமுக வந்தார். திமுக வந்து திரும்பி ஏதாவது அந்த சமயத்துல செங்கோட்டையின் டிவிகேக்கு போன நிறைய பேர் தெரியாம இருந்தது. ஆமா, அப்போ அதை பண்ணது யாரு? திமுகவும் பண்ணியிருக்கோம், அதிமுகவும் பண்ணாங்க. அப்போ திமுகவினரும் நிறைய பேசினாங்க செங்கோட்டையனை பத்தி. வாச்சாத்தி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் பத்தி பேச வேண்டியதானே திமுகவினர்? ஓபிஎஸ் கொண்டு வந்து சேர்த்தீங்களா? ஓபிஎஸ் மேல குற்றச்சாட்டே இல்லாத அப்பலுக்கு கட்டுற மனிதரா? இப்ப பேசக்கூடாது. ஏன்னா உங்க திமுக வாஷிங் மிஷினுக்கு வந்துட்டாரு. இதுதான் அது. மற்றபடி இதுல என்ன சொல்றாங்க, அதாவது லாஜிக்கா வந்து சில இது இருக்கணும். திமுகவை வாழ்நாள் முழுக்க எதிர்த்த ஒரு அரசியல் இயக்கத்துல பயணம் செஞ்சவர்கள் அதே கட்சியில போய் சேர்றது அப்படிங்கிறது, அதுவும் ஓபிஎஸ் மாதிரி 3 முறை முதல்வராக இருந்தது அதிமுக அதுல தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதர், ஜெயலலிதாவால அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்ட ஒரு மனிதர் திமுகவுக்கு போகிறதுங்கிறது அவமானமானது, அசிங்கமானது. அதுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து இதில் இல்லை, நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அப்படின்ட்டு ஊரில் பழையபடி ஒரு டீ கடையை போட்டு உட்காந்துருந்தாலும் கௌரவமாக பாராட்டுக்குரியதாக இருந்திருக்கும். இவ்வளோ ஒரு கேவலமான பொழப்பா அது? இல்லை, இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டிடிவி தினகரனை விட ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். இவர் ஒரு தனியாக அணியே இருந்தார். ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணின்னு இருந்தது. ஒரு துணை முதலமைச்சராக அந்த மாதிரி இருந்தார். ஆனால் டிடிவி தினகரன் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் போய் பிஜேபியில் இணைகிறாரு. அந்த மாதிரி ஓபிஎஸ் ஏன் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் போய் இணைய மாட்டிருக்காரு? பாஜகவை முழுமையாக நம்பி அவருக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு வந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் டிவி கேட்க போகிறாரு. ஆமாம், இந்த வாய்ப்புல திமுகவுக்கு போறதை விட டிவிகே கூட போயிருக்கலாம். செங்கோட்டையன் வந்து குறுக்க கட்டையப்பட்டாரான்னு தெரியல. ஓபிஎஸ் எடுக்கிறது வந்து தனக்கு செல்வாக்கு குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாரா என்ன தெரியல. என்னமோ ஆனா நியாயப்படி திமுகவுக்கு போறதை விட சரி லாஜிக்கா, சரி வேற கட்சி, எடப்பாடி தான் சேர்த்துக்க மாட்டாப்ல. எடப்பாடி வந்து சசிகலாவும் சேர்க்கல, ஓபிஎஸும் சேர்க்கல, டிடிவியும் சேர்க்கல. சரி நம்ம வந்து இருக்கவே நமக்கு அடைக்கலமாகிற சரணாலயமா அது இப்போ அதான் இருக்கு. வயது வந்தவர்கள், காலம் மாணவர், எல்லா கேஸுகளையும் அங்க கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி போயிருந்தா கூட ஓபிஎஸ் கொஞ்சம் மன்னிக்கலாம். ஆனால் தீய சக்தி கருணாநிதினு வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய குற்றச்சாட்டுக்குள்ளான அந்த திமுக கட்சியில போய் எப்படிதான் கூசாம போய் சேர முடியுது? அரசியல்னா இப்படிதான் இருக்கும், அது தெரிஞ்சதுதான். ஆனால் இந்த அளவுக்கு போய் ஓபிஎஸ் கேவலப்படுவாருங்கிறது கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? அந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் போயிருக்காரு. ஓபிஎஸ் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்காருன்னா, அவர் கூட வந்தவர்களே கண்ணீர் விட்டு கதறாங்க. ஏன்னா இந்த நிலைப்பாடு வந்து எவ்வளவு அவமானகரமானது.
இப்படி அன்னாரி வளையத்து வாசலில் போய் கால் வைக்க வேண்டிய சூழல் வந்துட்டேன். எடப்பாடி கடைசியிலையாவது சரி வந்துருப்பா ஓபிஎஸ் சேர்த்துக்கிடுறோம் அப்படின்னு கூப்பிட மாட்டாராங்கிற அளவுக்கு கூட வந்தவர்களே இந்த முடிவை வந்து தீய சக்தி திமுகட்ட போய் நிற்கிறதா அப்படிங்கிறது வந்து அவர்களாலே தாங்க முடியும். நெருடலா இருக்கும். நெருடலா இருக்கு. ரொம்ப நாள் அதை அது எதிர்த்தே நம்ம சட்ட வாழ்ந்துட்டோம். பாக்கெட்டில் அம்மா படம், ஜெயலலிதா படம், கார்ல படம் இப்படிலாம் வச்சு இவங்கெல்லாம் நாளைக்கு சின்ன சின்ன கிராமங்களிலேயோ ஒரு நகரங்களிலேயோ போயிட்டு திமுக கிட்ட போய் இருந்தா இவங்களால அது இருக்கவே முடியாது. இருக்கவே முடியாதுல்ல, செயல்பட முடியாதுல்ல. ஆக ஒட்டுமொத்தமாகவே வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து வேற வழியே இல்லாம எடுத்த ஒரு முடிவு தான். ஆனாலும் இப்படி ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வேலை ஓபிஎஸ் பழையபடி டீ கடை வியாபாரத்தை பார்த்துக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து அவர் மீது எந்த குற்ற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அவர் வந்து ப்ரெஸ் முன்னாடி அழுது அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உண்மையிலே அந்த அதாவது சிறை வாழ்க்கை அதோட அந்த வழக்கில் அவர் தொடர்பில் இருந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் கடந்து அதை ஊழலுக்கு எதிராக அரசியல் பண்ணி அண்ணாக சிறையால் இந்த கோஷிகள்லாம் அரசியலுக்கு வந்தாங்க. அப்படி வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் அவர் மீதே வந்து இப்படியான மதுபான ஊழல் குற்றச்சாட்டில் வந்து தூக்கி உள்ள வச்சு பாஜக ஒரு அரசியல் செஞ்சிச்சு இல்லை. அந்த சிறை வாழ்க்கை அதோட சேர்த்து அவருக்கு இந்த நீதிமன்றம் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அவருக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிலீஃபு. அதை தேம்பி தேம்பி அழுறார். ஒரு ஆழ்மன வேதனை எல்லாத்தையுமே வந்து பத்திரிகைகள் முன்னாடி இது பண்ணியிருக்காரு. பாஜக நினச்சா ஒரு மனிதரை எப்படினாலும் பயன்படுத்தும், என்னனாலும் தூக்கி உள்ளாய்க்க முடியும், என்னனாலும் செய்யும், அவர்களுடைய குட்டிச்சாத்தான்கள் என்னனாலும் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒன்று. இனி வேறு காலமாக அவருக்கு வந்து அரசியலில் ஒரு அடுத்த கட்ட நகர்வு நடக்கட்டும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்மா. நன்றி.